அது எமர்ஜென்சியில பாக்குறப்ப நம்மளுக்கு பயமா இருக்குது. எம்ஆர்சிபி ஸ்கேன் ஒண்ணு எடுக்கணும்னு சொன்னாங்க. சரின்ட்டு அது உள்ள விட்டு போய் அந்த இது படுக்க வச்சு படத்துல காமிப்பாங்களே ரமணா படத்துல, அதே மாதிரி நம்மள வச்சுட்டு ஸ்கேன் பண்றாங்க 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அந்த எம்ஆர் ஸ்கேன்ல இருக்கிறது தான் எனக்கு வந்து லைஃபே நிறைய கத்து கொடுத்துருச்சு. வாழ்க்கையே ஒண்ணும் இல்ல, மூச்சு பிடிக்கிற வரைக்கும் தான் வாழ்க்கைன்னு தோணுது. இந்த ஊர்ல தான் சொல்லுவாங்க, உடம்புல அந்த மூச்சு இருக்கிற வரைக்கும் தான், காத்து இருக்கிற வரைக்கும் தான் மனுஷனுக்கு மரியாதை. காத்து இல்ல சுவாசிக்கலன்னா அவள்தான் முடிஞ்சு போச்சு. ஒரு மனுஷனா இல்ல நடமாட ஒரு ஜீவனா இல்லைன்னு தான் அர்த்தம். வாழ்க்கையே வந்து கொஞ்ச நாள் தான். அதுல நானு நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா. ஏன்னா வேலை இல்லாதப்ப வேலை முக்கியம் தெரிஞ்சுது, வேலை எல்லாம் இல்லாதப்பையும் உடம்பு சரியில்லாதப்ப உடம்பு தான் முக்கியம் தெரியுது எனக்கு. நான் சின்ன வயசுல இருக்கிறப்ப எங்க பழைய தலைவர்னு சொல்லுவோம், அவங்க பையன் வந்து என்கிட்ட என்ன சொல்லுவாருன்னா, உன் சுண்டு விரல் நல்லா இருக்குது, உன் சுண்டு விரல மட்டும் கொடுக்குறியான்னு அவனுக்கு 10 ரூபா தரேன் 100 ரூபா தரேன்னு. அப்ப நான் அதெல்லாம் தரமாட்டேன்னு சின்ன வயசு இல்ல, நம்ம எவ்வளவு காசு கொடுத்தாலும் சரி நம்ம ஒரு விரல கூட நம்ம யாருக்கும் தரமாட்டான்னு அவங்க அம்மா. அது மாதிரிதான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எத்தனை கோடி வச்சிருக்குது முக்கியம் இல்லை போல, நம்ம உடம்பு எவ்வளவு ஹெல்த்தியா இருக்குதுன்றதுதான் முக்கியம் போல. ஓடி சேர்த்துட்டு லாஸ்டா ஹாஸ்பிட்டல்ல தான் போய் கொடுக்குற மாதிரி நம்ம ஓடிட்டு இருக்கோம் எல்லாருமே. சோ ஓகே மக்களே, நார்மலான ஒரு வயிற்று வலிக்கு தான் வந்தேன், எதுவும் பிரச்சனை இல்லை தான் சொல்றாங்க டாக்டர். ஸோ நீங்களும் இதே மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பீங்க, நிறைய விஷயத்த வந்து கிராஸ் பண்ணி வந்திருப்பீங்க, உங்க ஒற்றார் உறவினர்லாம் சொல்லியிருப்பாங்க. ஃபைனலா ஹெல்த் தான் முக்கியம், உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க, அதுக்கு தான் இந்த வீடியோவு.